அடுத்தபடியாக பேராசிரியர் அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் சிறிது உரையாற்றுவார். என்னுடைய தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலிலே எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. மற்றும் பிறர் என்றெல்லாம் சொன்னவர்கள் எல்லாம் நாம் வெற்றி பெறாத போது நாம் தமிழர் கட்சி சுழியும் என்று போட்டார்கள். ஊடகத்தின் அறத்திற்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் கேலிக்குரியதாக ஆக்கிவிட்டீர்கள் என்பதற்காக ஊடகத்தினுடைய ஒரு தார்மீகம் என்று இருக்கிறது. அந்த தார்மீகத்திற்கு என்றுமே நாம் தமிழர் கட்சியின் பால் நீங்கள் நிற்கவில்லை. இன்று இருவரும் திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிகள் இன்று வீதிக்கு வந்திருக்க வேண்டும். நாம் எழுப்புகிற இந்த 3 கோரிக்கைகளையுமே அவர்கள் எழுப்பி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எல்லாம் தன்னலம் சார்ந்தவர்கள், தன் பெண்டு பிள்ளைக்காக சொத்து சேர்ப்பவர்கள் என்று எதுதான். நாம் புதியதொரு ஆட்சியை கேரளாவில் இல்ல, கர்நாடகாவில் இல்ல, தமிழ்நாட்டில் தமிழனுடைய ஆட்சியை ஏற்படுத்தத்தான் நாங்கள் முனைந்து நின்றோம். பல போராட்டங்களை சந்தித்தோம். ஒன்றுமே இல்ல. ஒரு நல்ல தலைவன் தான், கொள்கையுடைய நல்ல தலைவன் தான் நல்லாட்சியை தர முடியும். திரை கவர்ச்சியால் உங்களுக்கு திரையிலே நடனமாடிய ஒருவர் முதலமைச்சராக தெரிகிறார் என்று சொன்னால் நம் மக்கள் எவ்வளவு பலவீனப்பட்டுள்ளார்கள் என்பதை தெரிகிறது. அந்த பலவீனப்பட்ட மக்களை நாம் முசுப்பேற்ற வேண்டி இருக்கிறது. இன்னும் நமக்கு தேவை இருக்கிறது. யார் எங்கே விட்டுட்டு ஓட, எந்த இடத்தை விட்டுட்டு ஓட? எம் மண்ணை விட்டா ஓட முடியும், எம் மண்ணை விட்டா ஓட முடியும். அப்படி ஓடக்கூடாது என்றால் எங்கள் நாம் தமிழர் சொந்தங்கள் கூடி இருக்கிறார்கள். கர்நாடகத்தை சார்ந்தவரே உங்க பைனான்சியல் காரணத்துக்காக டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிப்பதில் எந்த வகையில நியாயம் இருக்குது? ஏன் மக்கள் இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை? இப்படிதான் இருக்கும், வருவானுங்க, கொள்ளாடிப்பானுங்க, இப்படியே நினைச்சு பழக்கப்படுத்தி விட்டார்கள். மனசுக்குள்ள அப்படியே ஆகிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய மாநில உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது. இந்நேரம் அப்படியே காடா கடலா உடச்சு எடுத்திருப்பான். கர்நாடகாவில் இப்படி நடந்திருந்தா தமிழன் ஒருத்தனை டெல்லி பிரதிநிதியா வச்சிருந்தானா ஒரு கடை இங்க இயங்காது. நாம தீவிரவாதம் பேசாத போதே நம்மள தீவிரவாதி கட்சின்னு இருக்கான். படிச்சு சற்று முன் இளைஞர் பாசனை பேசினாரு ஒரு தம்பி. என்ன அறிவுபூர்வமான பேச்சு! இதை பேச விஜய்க்கு ஓட்டு போட்ட அந்த தற்குறிகளுக்கு கேட்கிறேன், ஒருத்த பேச முடியுமா உங்களுக்கு? இதை போல ஒருவர் பேச முடியுமா? ஒன்றை நான் கூறிக்கொள்கிறேன். நான் கல்லூரி பேராசிரியராக இருந்த பொழுது ஒரு விண்ணப்ப படிவம் வந்தது. அந்த ஜாதி சான்றிதழ் வந்தது. அந்த ஜாதி சான்றிதழ் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஆதி தெலுங்கர் என்று போட்டிருந்தது. அங்க கொடுத்திருக்காங்க ஆந்திராவில் ஆதி தமிழர்கள், அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த மக்களை ஆதி தெலுங்கர் சொல்லிருக்காங்க. நாம திராவிட ஆட்சியை கொடுத்துட்டு மொழி மாநிலம் பிரிஞ்ச போதே ஆதி தமிழர் என்று கொடுத்திருக்கணும். ஆதி தமிழர் நம்ம ஜாதி சான்றிதழ் இல்ல இருந்திருந்தா அங்க தமிழனுக்கு முதலிடம் கிடைச்சிருக்கு. அவன் மானஸ்தன், அவன் ஆதி தெலுங்கன் கொடுப்பான், ஆதி கன்னடன் கொடுப்பான். அப்படியே நம்ம விண்ணப்பம் வந்தா தூக்கி எறிஞ்சிருவான். அவனுக்கு தெரியுது, இங்க தெரியல. எவ்வளவு பேசுறது, எவ்வளவு கத்துறது. ஒன்றை கூறிக்கொள்கிறேன். 80% இடஒதுக்கீடு தனியார் மற்றும் அரசு துறையில வேலை வாய்ப்பு வேண்டும். யாருக்கு? தமிழனுக்கு வேண்டும். தமிழனை எல்லாத்தையும் நீங்க டாஸ்மாக் கடையை நுழைய வச்சுட்டு பிற மொழி ஆதிக்கமும் பிற மொழியையும் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இன்னைக்கு வந்திருக்கணும் அதிமுகவும் திமுகவும். அதிமுக யாரு எப்ப இங்க ராஜினாமா பண்ணிட்டு போறதுல போட்டி நடக்குது. அம்மா வளர்மதி அம்மா மட்டும் எடுத்து போய் நிக்கிறாங்க. அங்க என்னடா ஒவ்வொருத்தரும் கொலு வைக்கிற மாதிரி போய் நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுக இருந்து போறாங்க. என்ன நடக்குது? என்ன பிளானு? யார் போட்டு கொடுத்தா இந்த பிளானு? எங்கே தோது இந்த பிளானு? இத்தனை வருஷம் கழிச்சு அவன் தான் ஆள போறான்னு என்ன ஜோசியத்துல போறீங்க? இல்லை, தான் வாங்கிய சொத்தை, தான் வாங்கிய ஊழலை மறைப்பதற்காகத்தான் இன்றைய முதலமைச்சர் எடுத்து போறாங்க. அதையும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இது இந்த கர்நாடக சார்ந்தவரை தமிழகத்தின் டெல்லி பிரதிநிதியாக ஆக்கக்கூடாது. அரசு தனியார் வேலை வாய்ப்புகள்ல
ஆனா உள் நுழைவு சீட்டு கொடு. உள் நுழைவு சீட்டு இல்லாம அவனை கொடுக்காத. என்ன நடந்து தெரியுங்க? ஒரே ஒரு செய்தி, அதை சொல்லி நான் முடிக்கின்றேன். சென்ட்ரல்ல வந்து இறங்குறாங்க ஒரு வடமாநில கும்பல், ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் வந்து இறங்குறாங்க. அவங்க ஒட்டியம்பாக்கம் இந்த பக்கம் பக்கத்துல ஒரு ஊரை சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியல இங்க இடம், அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. அங்க ஒரு ஆட்டோ டிரைவர் நடுப்புற நுழையிறாரு. நுழைஞ்சு கிளாம்பாக்கத்துக்கு கூட்டு போயிடுறாரு. அங்க கிளாம்பாக்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க அங்க இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நீங்க கேட்டீங்கல்ல வடமாநில தொழிலாளர் இவங்கதான் தலைக்கு 2500 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு 11 பேர் தலைக்கு 2500 ரூபாய் வாங்கிட்டு அங்கேயே வேலை பார்க்கறாங்க. இங்க யார் கூப்பிட்டாங்களோ அங்க போல அவங்க. புரியுதா? மொழி தெரியல, இது தெரியல. இப்ப மட்டும் இல்லாம அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே அவங்கள புடிச்சு எங்க வர, என்ன பண்ற, எங்க தங்க போற, நம்ம தான் அப்படிதான் போறோம் அப்படிதான் கேக்குறான். எங்கேயாவது போக முடியுதா? அயல்நாட்டுக்கு போகும்போது பாஸ்போர்ட் வைக்கும்போது அங்கங்க நின்றுட்டு ஏன்டா அயல்நாட்டுக்கு போறோன்ற நிலைமை கொண்டு வந்துருவான் நம்மள. அவ்வளவு ஒரு கேள்வி, அவ்வளவு ஒரு இது. அவன்லாம் அவன் நாட்டுக்காக பாதுகாத்து நிற்கிற பொழுது அந்த கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் விட்டு அந்த வடமாநில தொழில் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. வடமாநில தொழில் இல்ல, அவங்களும் மனுஷங்க தான். ஆனால் உள்நுழைவு சீட்டு ஒண்ணு ஏற்படுத்திட்டாலே இந்த நிலையெல்லாம் மாறிடும். இதற்காக 4 வருடம் 5 வருடமாக காத்திருக்கிறார் என் தமிழன் செந்தமிழன் சீமான். இப்பொழுது வந்திருக்கணும். அதிமுகவும் திமுகவும் இப்ப பேசிருக்கணும். வேற ரெண்டுக்கு எப்பவுமே பேச மாட்டீங்க. ஏன்னா நீங்க தமிழன் கிடையாது, நீங்க திராவிடம். நம்ம எடப்பாடியை சித்தப்பா சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லி மட்டும் என்ன சொரணையே வரல. இப்படி இப்படி பார்த்தா கூட சொரணை வரல. நம்ம கிள்ளி கிள்ளி பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க ஆட்சியை பறிகொடுத்து நாம தான் முடிமன்னர்கள் போல 10 ஆண்டுகள் ஆட்சி புரிவோம் நினைச்சாங்க. ஒரே ஒரு நன்மைங்க, அது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஒரே ஒரு நன்மை, இந்த திரை கவர்ச்சியால திராவிட கட்சிகள் மண்ணோடு போனது மட்டும்தான். அதை நாம செஞ்சிருக்கணும். மான தமிழர்கள் செஞ்சா இன்னும் வீரமா எங்க திராவிடத்தை ஒழிச்சா அது சங்கரலிங்கனாருக்கு கொடுத்த ஒரு பரிசாக இருந்திருக்கும். மொழி காக்க போற சங்கரலிங்கனாருக்கு கொடுத்த பரிசாக இருந்திருக்கும். அது இல்ல, அது நாடகம், நடிப்பு, திரைக்கவர்ச்சி, போலி, பிம்பம், என்னன்னு நீங்க சொல்றீங்களே எக்ஸ் வலைதளத்துல போட்டு அதை போட்டு நம்ம உட்காந்துன்னு அம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா, அம்மா ஓட்டு போட்டுருங்க, அம்மா போடுறோம்மா உங்களுக்கு தான் அம்மா ஓட்டு. ரொம்ப தெம்பா வருவோம் நம்ம எல்லாம். நானும் வேட்பாளர் நின்ன தெம்பா வருவோம். அங்க ரீல்ஸ் போட்டு அது நம்ம சீமான பத்தி ஒரு ரீல்ஸ் போட்டு அதை நம்ம பார்க்கல. நம்ம நினைச்சோம் மக்களை போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். அவங்க டிவி முன்னாடியும் கைபேசி முன்னாடி உட்கார்ந்து ரீல்ஸ போட்டு 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 அந்த இளமனசை கெடுத்து விட்டார்கள். ஒன்றே ஒன்று இளைய சமுதாயம் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. 41 பேர் கரூருக்கு போய் 41 பேருக்கு அரசு வேலை தரப்போகிறது இந்த அரசு. இன்னைக்காவது தாவேக்காக்கு ஓட்டு போட்டீங்க கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னா, இல்ல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்காவது கொஞ்சம் சரணையாகி அடடா நமக்கு கிடைக்கப்படுகிற வேலை அது. பணம் கொடுறா, நீ ஜெயிப்பன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஜெயிச்சுட்டு எப்படியோ எதுக்கு போய் அவங்களுக்கு அரசு வேலை தர? எங்க பசங்க எவ்வளவு அரசு வேலை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதை கேட்க இளைஞர் சமுதாயம் திரண்டு வர வேண்டும். நாம் தமிழர் கட்சி சொல்றது வாங்க எங்க பின்னாடி. எதுக்காக வரீங்களோ இல்லையோ உங்க சுயநலத்துக்காக வாங்க. உங்க சுயநலத்துக்காக வந்து நின்னாதான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும், இல்லாவிடில் சுடுகாடாக இருக்கும். இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க தொண்டை கிழிய கத்துறதெல்லாம் தமிழர் நலம் சார்ந்துதான். ஆனால் நாங்கள் விடப்போவதில்லை. நன்றி.